வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செஞ்சுக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் உண்டு பாருங்கள். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து நான் உனக்கு நிறைவேற்றுவேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நான் உனக்கு நிறைவேற்றி முடிப்பேன்னு சொல்லி. இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக தேவன் நிறைவேற்றி முடிப்பார். நல்லா கவனிச்சுப்பார்கள். இந்த வாக்கு தத்தம் கொடுத்துட்ட பிறகு நம்ம வாழ்க்கையில் நாம் நினைக்கிறோம் எதுவுமே நடக்கலை, எதுவுமே சாத்தியமாகலை, நான் என்ன பண்ண எது செய்வது, எதுவுமே சாத்தியம் இல்லை நாம் நினைச்சிட்டு சரி அப்படியே சோர்ந்து போகிறோம், டயர்ட் ஆகிறோம், பலவீனப்பட்டுக்கிறோம், சில நேரங்களில் எமோஷனோடு ஆகிறோம், கோவப்பட்டு விடுறோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வாக்கு தத்தம் கொடுத்துட்ட பிறகு தேவன் சும்மா இருப்பதில் உங்களுக்கு மறைவாக பல காரியங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக தேவன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். பல வேலைகள் ஏற்பாடுகளை செய்யப்பட்டு அங்கங்கே செட் பண்ணிட்டார். அதாவது நடந்துகிட்டே இருக்கு. இது நடந்து நம்ம கைக்கூடி வர முடியாது இருக்குது. அந்த நேரம் நம்ம சோர்ந்து போயிடும், விடாய்த்து போகிறோம், இன்னும் எதுவுமே நடக்கலண்டு. ஏன்னா இன்னொன்று பாருங்க, உங்களுக்கு மறைவாக இந்த நன்மை மாத்திரமல்ல தீமை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த தீமை என்ன? உங்களுக்கு விரோதமாக இருக்கிற செயல்பாடுகள் எமோஷன் ஏற்படுத்த முடியாக, உங்களை மனமடிவாக்க முடியாக, உங்களுக்கு தடை செய்ய முடியாக, உங்களை நிர்மூலமாக்க முடியாக, உங்களை அழிக்க முடியாக எத்தனை காரியங்கள் நின்று கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், இதற்கு நடுவில் தேவன் மறைவாக உங்களை குறித்து எண்ணங்கள் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அதே ஏக்கத்தோடு எண்ணத்தோடு கூட தேவன் இருந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எந்த ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காது. உங்களை வாழ வைக்க முடியாக, உங்களை ஆஸ்வதிக்க முடியாமல் இருக்கிற வாக்கு தத்தம் மட்டும்தான் உங்களுக்கு ஜெயமாக இருக்கும். அதில் எதிர்ப்பு கண்டு சோர்ந்து போகாதீங்க. உங்களை மனமடிவுக்கிற பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியம் கொடுத்து சோர்ந்து போகாதீங்க. நம்பிக்கையோடு காத்துருங்க. வாக்கு தத்துவம் உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறும். அப்படி நிறைவேறும் போது என்ன நடக்குது? நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகள், தொழில்கள், பிஸ்னஸ்கள், எஜுகேஷன்கள், ஊழியங்கள், இன்னும் பலதரப்பட்ட காரியங்கள் எல்லாமே வேற லெவலுக்குள்ளாக பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்கள் இந்த விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.